நிறுத்துங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் ஒரு கேள்வி, ஏன் பார்க்கிறீர்கள்? யாரோ அனுப்பினார்களா? தொடரில் வந்ததா? அல்லது திடீரென்று இந்த வீடியோ கண்ணில் பட்டதா? எப்படி வந்தாலும் சரி, ஒரு உண்மை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களிடம் வந்திருக்கிறது என்றால் நீங்கள் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சிவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் நம்பவில்லை. ஏன்? ஏனென்றால் அந்த தேர்வின் அறிகுறிகளை பார்க்கவில்லை. இந்த வீடியோவில் 4 அறிகுறிகள் சொல்கிறேன். இந்த 4இல் ஒன்றாவது உங்களுக்கு நடந்திருக்கிறதா என்று கவனியுங்கள். 1 நடந்திருந்தால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 4ம் நடந்திருந்தால் சிவன் மிகவும் ஆழமாக அழைக்கிறார். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். கடைசியில் ஒரு விஷயம் சொல்கிறேன். அது கேட்டால் வாழ்க்கை மாறும். தவறவிடாதீர்கள். முதல் அறிகுறி, கோவிலில் நிற்கும்போது திடீரென்று கண்கள் நிரம்புவது. யாரும் வலிக்கவில்லை, ஒன்றும் நடக்கவில்லை. சிவலிங்கத்தை பார்த்தால் மட்டும் கண்கள் நிரம்பும். நிறுத்த முடியாது, விளக்க முடியாது. ஆனால் நடக்கும். இது உங்களுக்கு நடந்திருக்கிறதா? நடந்திருந்தால் அது என்னவென்று தெரியுமா? அது உங்கள் ஆத்மா சிவனை அடையாளம் கண்டுகொள்வது. ஒரு குழந்தை நீண்ட நாளுக்கு பிறகு அன்னையை பார்க்கும்போது அழும். ஏன்? ஏனென்றால் அந்த உறவு ஆழமானது. அந்த நேசிப்பு உண்மையானது. சிவலிங்கம் பார்க்கும்போதும் கண்கள் நிரம்பும் போதும் அதே விஷயம் நடக்கிறது. ஆத்மா சிவனை அடையாளம் கண்டுகொள்கிறது. வீட்டை சேர்ந்தது போல் உணர்கிறது. அந்த நேரம் நிறைகிறது. கண்கள் வழியே வருகிறது. இந்த அறிகுறி இருப்பவர்கள் சிவன் தேர்ந்தெடுத்தவர்கள். அவரோடு உறவு ஆழமானது. இந்த பிறவியில் மட்டுமில்லை, பல பிறவிகளாக. அந்த நெடுங்கால உறவு கண்ணீராக வெளிப்படுகிறது. ஒரு கதை. ஒரு கட்டிடத் தொழிலாளி, வயது 45, தினமும் வேலை. சிவன் என்று சொல்லாமல் வாழ்ந்தவர். ஒரு நாள் கட்டிட வேலைக்கு போகும்போது ஒரு கோவில் வழியில் வந்தது. உள்ளே போனார். சிவலிங்கத்தின் முன் நின்றார். திடீரென்று கண்கள் நிரம்பின. அழுதார். நடுவீதியில் நின்று அழுதார். வெட்கமில்லை, நிறுத்த முடியவில்லை. அன்றிலிருந்து அவர் வேறு மனிதர். தினமும் கோவில், தினமும் சிவன். வாழ்க்கை வேறு விதமாக மாறிவிட்டது. என்ன நடந்தது அவருக்கு? சிவன் தேர்ந்தெடுத்தார். கண்ணீர் வழியாக அழைத்தார். இரண்டாவது அறிகுறி, சிவன் பாட்டோ பஜனையோ கேட்கும்போது திடீரென்று உடல் சிலிர்ப்பது. ஒரு மின்சாரம் போல. தலையிலிருந்து கீழே, அல்லது முதுகில், அல்லது கைகளில். குளிர்ச்சி இல்லை, ஆனால் சிலிர்ப்பு. இது என்னவென்று தெரியுமா? ஒரு மொழி, சிவனின் மொழி. அவர் பேசும்போது அந்த அதிர்வு உங்கள் உடலில் பாய்கிறது. உடல் கேட்கிறது, சிலிர்ப்பாக வெளிப்படுகிறது. இது ஒரு சாதாரண உடலியல் நிகழ்வு இல்லை. இது ஒரு ஆன்மீக தொடர்பு. சிவனோடு ஒரு கேபிள் இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கேபிளில் மின்சாரம் பாய்கிறது. உடல் சிலிர்க்கிறது. இந்த அறிகுறி இருப்பவர்கள் சிவனோடு ஒரு ஆழமான மின் தொடர்பு வைத்திருப்பவர்கள். அந்த தொடர்பை வலுப்படுத்துவது மட்டுமே இப்போது செய்ய வேண்டியது. சிதம்பரத்தில் ஒரு ஞானி சொன்னார், சிவன் பாடல் கேட்கும்போது சிலிர்ப்பு வருபவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்வேன் என்று. அவர்களுக்கு சிவன் நெருக்கமாக இருக்கிறார் என்று. அந்த நெருக்கம் உணரும் திறன் அவர்களுக்கு இருக்கிறது என்று. அந்த திறனை வளர்க்க வேண்டும் என்று. எப்படி? தினமும் கொஞ்சம் நேரம் சிவன் பாடல் கேளுங்கள். ஒவ்வொரு முறையும் சிலிர்ப்பு ஆழமாகும், தொடர்பு வலிமையாகும். இந்த வீடியோவை இந்த நேரம் வரை பார்க்கிறீர்கள். கமெண்டில் ஒரு வார்த்தை எழுதுங்கள், நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று. அந்த வார்த்தைகள் ஒரு அறிவிப்பு. சிவன் கேட்கிறார். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். மூன்றாவது அறிகுறி, தியானம் செய்யும் போதோ அல்லது அமைதியாக இருக்கும்போதோ திடீரென்று ஒரு ஒளி தெரிவது. கண்களை மூடியிருந்தாலும் யாரும் விளக்கை போடவில்லை. ஆனால் ஒரு வெண்மை அல்லது தங்க ஒளி. சில நேரம் ஒரு நொடி, சில நேரம் கொஞ்சம் நேரம். இது என்ன? மூன்றாவது கண் ஒரு நொடி திறக்கிறது. ஆஞ்சா சக்கரம், சிவனின் மூன்றாவது கண்ணோடு இணைந்த சக்கரம். அது திறக்கும்போது ஒரு ஒளி தெரிகிறது. அது சிவனின் ஒளி. இந்த அறிகுறி இருப்பவர்களுக்கு சிவன் ஒரு விஷயம் சொல்கிறார். உன் உள்ளில் என்னை பார்க்கும் திறன் இருக்கிறது என்று. அந்த திறனை திறந்துவிடு என்று. தியானம் மூலம் திறக்கலாம். அந்த ஒளி இன்னும் தெளிவாகும். இன்னும் நீண்ட நேரம் இருக்கும். கடைசியில் அந்த ஒளியில் சிவன் தெரிவார். நான்காவது அறிகுறி, கஷ்டமான நேரத்தில் திடீரென்று ஒரு அமைதி வருவது. யாரும் ஆறுதல் சொல்லவில்லை, ஒன்றும் தீர்வாகவில்லை. ஆனால் திடீரென்று ஒரு இலகுவான உணர்வு, ஒரு எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கை, நிறுத்த முடியாமல் வருவது. இது என்ன? சிவன் நேரடியாக தொட்டது. அவர் ஒரு கை வைத்தது, தோள் கொடுத்தது. அந்த ஸ்பரிசத்தில் அமைதி வருகிறது. இந்த நான்காவது அறிகுறி மிகவும் விசேஷமானது. ஏனென்றால் கஷ்டத்தில் சிவன் நெருங்கி வருகிறார் என்று சொன்னோம். இந்த அமைதி அதன் ஆதாரம். சிவன் வந்தார், தொட்டார், அமைதி வந்தது. அது தேர்வின் மிகவும் தெளிவான அறிகுறி. இந்த 4இல் எத்தனை உங்களுக்கு நடந்திருக்கிறது? 1, 2, 3, 4? 4ம் நடந்திருந்தால் சிவன் மிகவும் தீவிரமாக உங்களை அழைக்கிறார். 1 நடந்திருந்தாலும் தேர்வு நடந்திருக்கிறது. தேர்வின் ஆழம் வேறு வேறாக இருக்கலாம், ஆனால் தேர்வு நடந்திருக்கிறது. கமெண்டில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு சிவன் ஒரு பொறுப்பும் தருகிறார். என்ன பொறுப்பு? அந்த தேர்வை வீணாக்காதீர்கள் என்று.
தேர்ந்தெடுக்கப்பட்டு வாழ்வதும் ஒரு கலை. அந்த கலை என்னவென்று சொல்கிறேன். தேர்ந்தெடுக்கப்பட்டு வாழ்வது என்பது என்ன? வெளியில் பெரிய பூஜை செய்வது இல்லை, வெளியில் நல்லவராக காட்டிக்கொள்வது இல்லை, உள்ளில் சிவனோடு தொடர்பை வலுப்படுத்துவது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும் அந்த தொடர்பை வலுப்படுத்தும் நியமங்கள் சொல்கிறேன். முதல் நியமம், காலையில் எழுந்ததும் முதல் நொடி சிவனுக்கு. தொலைபேசி பார்ப்பதற்கு முன், காலை உணவு சாப்பிடுவதற்கு முன், கண்களை திறக்கும் நொடியிலேயே ஒரு நொடி சிவா என்று. அவ்வளவுதான். அந்த நொடி அன்றைய நாளை வேறுவிதமாக ஆக்கும். இரண்டாவது நியமம், நல்லது நடக்கும்போது சிவனுக்கு நன்றி. ஒரு நொடி நன்றி என்று. சாப்பிட்டால் நன்றி, ஒரு நல்ல செய்தி கேட்டால் நன்றி, ஒரு நல்ல மனிதர் வந்தால் நன்றி. இந்த நன்றி சிலிர்ப்பை அதிகரிக்கும், கண்ணீரை அர்த்தமுள்ளதாக ஆக்கும். மூன்றாவது நியமம், இரவு படுக்கும் முன் 5 நிமிட அமைதி. கண்களை மூடி மூச்சை கவனி, மனசை வெறுமையாக வை. ஒளிக்காக காத்திரு. ஒளி வராவிட்டால் பரவாயில்லை, காத்திருத்தலே ஒரு பயிற்சி. படிப்படியாக ஒளி வரும். இந்த 3 நியமங்களும் ஒரு நாளில் 5 நிமிடம் கூட ஆகாது, ஆனால் ஒரு வருஷத்தில் வாழ்க்கையை மாற்றும். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அந்த மாற்றம் மிகவும் வேகமாக நடக்கும். ஒரு கதை. வேலூரில் ஒரு பெண்மணி, சிலிர்ப்பு அறிகுறி இருந்தது. ஒரு நியமம் ஆரம்பித்தாள். தினமும் காலையில் ஒரு நொடி சிவா என்று. 1 மாதம் சிலிர்ப்பு அதிகரித்தது. 2 மாதம் கண்ணீர் அறிகுறி வந்தது. கோவிலில் கண்கள் நிரம்ப ஆரம்பித்தது. 6 மாதம் தியானத்தில் ஒரு ஒளி வந்தது. 1 வருஷம் கஷ்டத்தில் ஒரு அமைதி வந்தது. 1 நொடி, 1 வருஷம், 4 அறிகுறிகளும் வந்தன. தேர்வு முழுமையானது. நீங்களும் அந்த பயணம் போங்கள். 1 நொடி, தினமும் 4 அறிகுறிகளும் வரும். கமெண்டில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று எழுதுங்கள். யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். சிவன் தேர்ந்தெடுக்கும்போது ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் என்னவென்று இப்போது சொல்கிறேன். இது யாரும் சொல்வதில்லை, ஆனால் ஆழமான உண்மை. சிவன் ஒவ்வொருவரையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கிறார். யாரோ ஒருவரை ஒரு குடும்பத்தை மாற்ற தேர்ந்தெடுக்கிறார், யாரோ ஒருவரை ஒரு ஊரை மாற்ற தேர்ந்தெடுக்கிறார், யாரோ ஒருவரை ஒரு யோசனையை உலகிற்கு கொண்டு வர தேர்ந்தெடுக்கிறார். தேர்வு என்பது வெறும் சிவனோடு இருப்பது மட்டுமில்லை, சிவனோடு சேர்ந்து ஒரு நோக்கத்திற்காக வாழ்வது. உங்கள் நோக்கம் என்னவென்று இப்போது தெரியாது, ஆனால் சிவனோடு தொடர்பு வலுவடையும் போது தெளிவாகும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்யும்போது மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது, அதை கவனியுங்கள். அந்த ஆனந்தமே உங்கள் நோக்கத்தின் திசை. ஒரு கதை. சேலத்தில் ஒரு இளைஞன், வயது 28. கோவிலில் கண்ணீர் வரும், பாட்டு கேட்கும்போது சிலிர்ப்பு வரும். 2 அறிகுறிகளும் இருந்தன. ஒரு நண்பர் கேட்டார், வாழ்க்கையில் எந்த நேரம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்று. சொன்னான், யாரோ ஒருவருக்கு உதவும்போது என்று. அந்த நொடியில் புரிந்தது, அவனின் நோக்கம் சேவை. அன்றிலிருந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு நல்ல செயல், யாருக்காவது உதவுவது. 1 வருஷத்தில் வாழ்க்கை வேறுவிதமாகிவிட்டது. 3 அறிகுறிகள் வந்தன. நோக்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. தேர்வு ஆழமானது. உங்கள் நோக்கம் என்ன என்று இப்போது சிவனிடம் கேளுங்கள். மனசில் என் நோக்கம் என்ன என்று காட்டு என்று. ஒரு யோசனை வரும், ஒரு உணர்வு வரும். அந்த திசையில் போங்கள். தேர்வின் நோக்கம் நிறைவேறும். இப்போது ஒரு ஆழமான கேள்விக்கு பதில் சொல்கிறேன். 4 அறிகுறிகளும் இல்லாதவர்களுக்கு தேர்வு இல்லையா? இல்லை என்று இல்லை. சிவன் எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாரையும் தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் அறிகுறிகளை உணரும் திறன் வேறு வேறு. சிலருக்கு அதிகமாக இருக்கிறது, சிலருக்கு கொஞ்சம் குறைவாக. குறைவாக இருந்தால் வளர்க்கலாம், வளர்ந்தால் அறிகுறிகள் தெரியும், தேர்வின் ஆழம் புரியும். அறிகுறிகளை வளர்க்க ஒரே வழி சிவனோடு தொடர்பை வலுப்படுத்துவது. தினமும் 1 நிமிடம் அவர் பெயரை நினைப்பது, கோவில் வழிபாடு, சிவன் பாட்டு கேட்பது, இவை அறிகுறிகளை வளர்க்கும். ஆகவே யாருக்கும் தேர்வு இல்லை என்று சொல்வதில்லை. ஒவ்வொருவரும் சிவன் தேர்ந்தெடுத்தவர்கள். அந்த தேர்வை உணரும் திறன் மட்டும் வேறு வேறு. கமெண்டில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று எழுதுங்கள். யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டதை அறியாமல் வாழ்வதும் ஒரு வலி. சிவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார், ஆனால் நாம் அறியவில்லை. அந்த அறியாமையில் வாழ்க்கை தடுமாறுகிறது.
தேர்வை அறிந்தால் வாழ்க்கை ஒரு திசை பெறும். ஒரு வாரிசு, பெரிய சொத்துக்கு வாரிசு. ஆனால் தெரியாது, ஒரு சாதாரண மனிதனாக வாழ்கிறான். ஒரு நாள் தெரிகிறது, வாரிசு என்று. வாழ்க்கை வேறு விதமாகும். அந்த சொத்தை பயன்படுத்திக் கொள்வான், உரிமையோடு வாழ்வான். சிவன் தேர்வும் அப்படித்தான். தெரிந்தவுடன் வாழ்க்கை வேறு விதமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு அந்த தெரிவிப்பு. நீங்கள் வாரிசு, சிவனின் வாரிசு. அந்த உரிமையோடு வாழுங்கள். ஒரு ஆழமான விஷயம். சிவனின் வாரிசு என்பது ஒரு விஷயங்களை பெறுவது மட்டுமில்லை, சிவனின் குணங்களை பெறுவது. அவரின் கருணை, அவரின் பொறுமை, அவரின் அன்பு, அவரின் வலிமை. இந்த குணங்கள் நம்மில் பிரதிபலிக்கும். அப்போது நாம் மட்டும் மாறுவதில்லை, நம்மை சுற்றி இருப்பவர்களும் மாறுவார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒரு ஒளிர்வு இருக்கிறது. அவர்களோடு இருந்தால் ஒரு அமைதி வரும். அவர்கள் பேசும்போது ஒரு நல்லதென்று வரும். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் தெரியும். அந்த ஒளிர்வு சிவனிடமிருந்து வருகிறது. தேர்வில் கொடுக்கப்பட்ட ஒளிர்வு. இந்த ஒளிர்வை வளர்த்து கொள்ளுங்கள். சிவனோடு தொடர்பு வலுவடையும் போது ஒளிர்வு அதிகரிக்கும். வாழ்க்கை அழகாகும். ஒரு கதை. திருவண்ணாமலையில் ஒரு முதியவர், வயது 75. யாரோடு பேசினாலும் ஒரு அமைதி வரும் என்று சொல்வார்கள். எப்படி என்று கேட்டார்கள். சொன்னார், நான் ஒன்றும் செய்வதில்லை, சிவன் இருக்கிறார், அவர் இருக்கும்போது அமைதி வருகிறது என்று. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சிவன் உடனிருந்தார். அந்த ஒளிர்வு வெளியே தெரிந்தது. மற்றவர்களுக்கு அமைதியாக உணர்ந்தது. நீங்களும் அந்த ஒளிர்வை பெறுங்கள். சிவனோடு தொடர்பு. தினமும் ஒளிர்வு வரும். வாழ்க்கை அழகாகும். கமெண்டில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று எழுதுங்கள். யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சவாலும் இருக்கிறது. அந்த சவால் என்னவென்று தெரிந்தால் எதிர்கொள்ள எளிதாகும். சிவன் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாக வரும். ஏனென்றால் சிவன் அவர்களை வலிமையாக்க விரும்புகிறார். வலிமை கஷ்டங்களால் வருகிறது. ஒரு வாள் தயாரிக்கும் போது தீயில் போடுகிறார்கள், குட்டுகிறார்கள், வெட்டுகிறார்கள். அப்போது வலிமையான வாள் தயாராகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த வாள். சிவன் தயாரிக்கிறார், நாம் மண். அவர் உருவாக்குகிறார். ஒரு அழகான கலசமாக ஆகிறோம். ஒரு கலசம் என்ன செய்கிறது? நீரை தாங்குகிறது, தாகத்தை தீர்க்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் அப்படித்தான். மற்றவர்களுக்கு ஒரு தாகத்தை தீர்க்கிறார்கள். ஆன்மீக தாகம், அன்பின் தாகம், அமைதியின் தாகம். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த கலசம். சிவன் நீர். தாகமடைந்தவர்களுக்கு கொடுக்கிறார்கள். இந்த புரிதல் ஆழமானது. தேர்வு வெறும் ஒரு தனிப்பட்ட ஆசிர்வாதம் இல்லை, ஒரு சேவைக்கான அழைப்பு. சிவன் சொல்கிறார், நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், நீ கலசமாவாய், மற்றவர்களுக்கு தாகம் தீர்ப்பாய் என்று. இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு நோக்கம் பெறும். ஒரு கதை. திருவாரூரில் ஒரு பெரியவர், வயது 80. வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வந்தன. ஒவ்வொரு கஷ்டத்தையும் சிவனோடு கடந்தார். கடந்த பிறகு ஒரு விஷயம் செய்தார். அந்த கஷ்டத்தை மற்றவர்களிடம் சொன்னார். எப்படி கடந்தோம் என்று, சிவன் எப்படி உதவினார் என்று. அந்த கதைகள் மற்றவர்களுக்கு வலிமை தந்தன, ஒரு தாகத்தை தீர்த்தன. அவர் ஒரு கலசமாக வாழ்ந்தார். சிவன் தேர்ந்தெடுத்தார், உருவாக்கினார், பயன்படுத்தினார். நீங்களும் அந்த கலசமாவீர்கள். சிவனோடு தொடர்பு வலுவடைந்தால், தேர்வு முழுமையானால், நோக்கம் தெளிவாகும், வாழ்க்கை அழகாகும். கமெண்டில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று எழுதுங்கள். யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். 4 அறிகுறிகளும் புரிந்தன. தேர்வும் புரிந்தது. இப்போது ஒரு மிகவும் ஆழமான பகுதிக்கு வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு சிவன் என்ன வாக்குறுதி தருகிறார்? 5 வாக்குறுதிகள். முதல் வாக்குறுதி, நான் உன்னை விடுவதில்லை. நீ எத்தனை தூரம் போனாலும், நீ எத்தனை தவறு செய்தாலும், எத்தனை காலம் மறந்தாலும் நான் விடுவதில்லை. திரும்பி வந்தால் ஏற்கிறேன், கேள்வி கேட்பதில்லை. இரண்டாவது வாக்குறுதி, கஷ்டங்களில் நான் உடனிருப்பேன். நீ தனியாக கடக்க மாட்டாய். என் கை உன் தோளில் இருக்கும், தெரியாவிட்டாலும் இருக்கும். மூன்றாவது வாக்குறுதி, உன் தேவைகளை நான் அறிவேன். கேட்காமலேயே சரியான நேரத்தில் கொடுப்பேன். கேட்டதை கொடுக்காமல் போகலாம், ஆனால் தேவையானதை கொடுப்பேன். என் கொடை தேவைக்கேற்பது. நான்காவது வாக்குறுதி, உன் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கிறது, அதை நான் காட்டுவேன். நீ தயாரான போது அந்த நோக்கத்தில் நடப்பவரை நான் ஆதரிப்பேன். ஐந்தாவது வாக்குறுதி,
கடைசியில் நீ என்னோடு ஒன்றாவாய். அது இந்த பிறவியில் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் நடக்கும், அது நிச்சயம். இந்த 5 வாக்குறுதிகளும் சிவனின் வார்த்தைகள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்த வார்த்தைகள். நம்புங்கள், இந்த வார்த்தைகள் மாறாது. ஒரு கதை. ஒரு தாய். மகன் கஷ்டத்தில் இருந்தான். தாய் சிவனிடம் கேட்டாள், சிவா, என் மகனை காத்தருள் என்று. சிவன் சொன்னார், அவன் என் குழந்தை, நான் காக்கிறேன் என்று. வாக்குறுதி மனசில் வந்தது. தாய் அமைதியடைந்தாள். மகன் கஷ்டத்திலிருந்து கடந்தான். சிவனின் வாக்குறுதி உண்மையானது. இந்த வாக்குறுதிகளோடு வாழுங்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று நம்புங்கள். சிவனின் வார்த்தைகளை நம்புங்கள். வாழ்க்கை வேறுவிதமாக மாறும். கமெண்டில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று எழுதுங்கள். யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு சிவன் என்ன வாக்குறுதி தருகிறார்? காலையில் எழும்புவீர்கள், தினமும் எழும்புவீர்கள். ஆனால் ஒரு வித்தியாசம். இனி தனியாக எழும்பவில்லை என்று தெரியும். சிவன் உடனிருக்கிறார் என்று தெரியும். அந்த ஒரு தெரிதல் நாளை வேறு விதமாக ஆக்கும். வேலையில் போவீர்கள், ஒரு தடை வரும். முன்பு கோபம் வந்திருக்கும், சந்தேகம் வந்திருக்கும். ஆனால் இப்போது ஒரு கேள்வி வரும், சிவன் இதில் என்ன சொல்கிறார் என்று. அந்த கேள்வி தடையை வேறு விதமாக பார்க்க வைக்கும். தீர்வு வரும். மாலையில் வீடு திரும்புவீர்கள். குடும்பத்தினர் இருப்பார்கள். முன்பு சில நேரம் எரிச்சல் வந்திருக்கும். இப்போது ஒரு யோசனை வரும், இவர்களும் சிவன் அனுப்பினவர்கள் என்று. அந்த பார்வை உறவுகளை வேறு விதமாக ஆக்கும். இரவில் படுவீர்கள். நாள் முடிகிறது. ஒரு நன்றி வரும், நல்லதும் கஷ்டமும் சிவன் கொடையே என்று. அந்த நன்றியில் தூக்கம் வேறு விதமாக மாறும். ஒரு நாள் இப்படி போனால் வாழ்க்கை வேறு விதமாகும். ஒரு வாரம் போனால் உறவுகள் வேறு விதமாகும். ஒரு மாதம் போனால் தொழில் வேறு விதமாகும். ஒரு வருஷம் போனால் நீங்கள் வேறு மனிதராவீர்கள். அந்த மனிதராவதற்கு தேர்வை ஏற்றுக்கொள்வது மட்டுமே வேண்டும். சிவன் தேர்ந்தெடுத்தார் என்று நம்புவது மட்டுமே வேண்டும். இன்று அந்த நம்பிக்கையை எடுங்கள். ஒரு கதை. ஒரு கோவை இளம்பெண், கஷ்டங்கள் நிறைய. ஒரு நண்பர் சொன்னார், நீ சிவன் தேர்ந்தெடுத்தவள் என்று. ஆரம்பத்தில் நம்பவில்லை. ஆனால் ஒரு வேண்டுமென்றால் ஒரு நாள் மட்டும் நம்பி பார்க்கலாம் என்று நினைத்தாள். அந்த ஒரு நாள் வேறு விதமாக போனது. கஷ்டங்கள் அதே, ஆனால் பார்வை வேறு. கஷ்டங்கள் படிக்கட்டுகளாக தெரிந்தன. நாளை நன்றாக போகும் என்ற நம்பிக்கை வந்தது. அன்றிலிருந்து தினமும் அந்த நம்பிக்கை. ஒரு வருஷத்தில் வாழ்க்கை வேறு விதமாகிவிட்டது. ஒரு நாள், ஒரு நம்பிக்கை, ஒரு வாழ்க்கை. இன்று அந்த நம்பிக்கை எடுங்கள். நான் சிவன் தேர்ந்தெடுத்தவன் என்று. ஒரு நாள் மட்டும் முயலுங்கள். அந்த ஒரு நாள் வேறு விதமாக போகும். பிறகு நீங்களே தொடர்வீர்கள். கமெண்டில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று எழுதுங்கள். யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கும் நீங்கள் ஒரு பரிசு பெறுவீர்கள். கடைசியில் சொன்னேன் என்று ஆரம்பத்தில் வாக்கு கொடுத்தேன். இப்போது சொல்கிறேன். 4 அறிகுறிகளைச் சொன்னோம். ஆனால் ஒரு 5வது அறிகுறி இருக்கிறது. அதை யாரும் சொல்வதில்லை. ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. 5வது அறிகுறி, சிவனை பற்றிய விஷயங்கள் கேட்கும்போது அல்லது படிக்கும்போது நேரம் போவது தெரியவில்லை என்று இருப்பது. இந்த வீடியோவை இப்போது பார்க்கிறீர்கள். நேரம் தெரிகிறதா? பார்க்கிறோம் என்று விடவில்லையா? அது 5வது அறிகுறி. சிவன் விஷயத்தில் காலம் கரைகிறது. அது ஒரு ஆழமான இணைப்பு. ஒரு நல்ல நண்பரோடு பேசும்போது நேரம் தெரியாது. ஏனென்றால் அந்த உறவு ஆழமானது. சிவன் பற்றி கேட்கும்போது நேரம் தெரியாமல் போவதும் அதே. அவரோடு ஒரு ஆழமான உறவு. இந்த 5வது அறிகுறி இப்போது இருக்கிறதா? இந்த வீடியோ பார்க்கும்போது நேரம் தெரிகிறதா? இல்லையென்றால் நீங்கள் மிகவும் ஆழமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்த 5 அறிகுறிகளும் சிவன் தேர்வின் வெவ்வேறு வெளிப்பாடுகள். எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் பார்க்காமல் ஒவ்வொன்றாக கவனியுங்கள். ஒன்று இருந்தால் மற்றவை வரும். காலத்தோடு வரும். ஒரு இறுதி விஷயம். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு சிவன் ஒரு செய்தி. நான் உன்னை பார்க்கிறேன், உன்னை அறிவேன், உன்னை நேசிக்கிறேன், உன்னை தேர்ந்தெடுத்தேன். வா, என்னோடு வா, ஒரு படி மட்டும் வா, மீதி நான் வருவேன் என்று. அந்த ஒரு படி என்னவென்று தெரியுமா? இன்று கமெண்டில் எழுதுவது, நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று. அந்த ஒரு படி, சிவன் 10 படி வருவார். எழுதுங்கள் இப்போதே, நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று. இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். இந்த பயணம் இன்னும் ஒரு கோணத்தில் பார்ப்போம். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை வரலாறு ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் இருக்கிறது. அந்த வடிவத்தை அறிந்தால் நம் வாழ்க்கையை வேறு விதமாக புரிந்து கொள்ளலாம். வடிவம் 1, கஷ்டம் வருகிறது, அதை கடக்கிறோம், வலிமை அடைகிறோம். வடிவம் 2,
ஒரு சந்திப்பு நடக்கிறது. சரியான நேரத்தில் சரியான மனிதர் வருகிறார்கள். வடிவம் 3. ஒரு திடீர் தெளிவு வருகிறது. வழி தெரிகிறது. வடிவம் 4. சிவன் அவரின் அருள் தருகிறார். ஒரு கொடை, ஒரு வரம். வடிவம் 5. நாம் மாறுகிறோம், மற்றவர்களுக்கு உதவுகிறோம், வாழ்க்கை நோக்கம் பெறுகிறது. இந்த 5 வடிவங்களும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை வரலாறு. உங்கள் வாழ்க்கையில் இந்த வடிவங்கள் தெரிகிறதா? திரும்பி பாருங்கள். சில ஆண்டுகளுக்கு முன் கஷ்டங்கள் வந்தன, கடந்தீர்கள், வலிமை அடைந்தீர்கள். சரியான நேரத்தில் சரியான மனிதர்கள் வந்தார்கள். திடீர் தெளிவுகள் வந்தன, கொடைகள் வந்தன, மாற்றங்கள் நடந்தன. இவையெல்லாம் திட்டமிட்டது. சிவனின் திட்டம், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான திட்டம். ஒரு கதை. ஒரு முதியவர், வயது 79, வாழ்க்கையை திரும்பி பார்த்தார். சொன்னார், இப்போது புரிகிறது. ஒவ்வொரு கஷ்டமும் என்னை திட்டமிட்டு வலிமையாக்கியது. ஒவ்வொரு சந்திப்பும் திட்டமிட்டு நடந்தது. ஒவ்வொரு கொடையும் சரியான நேரத்தில் வந்தது. சிவன் திட்டம் பின்னாளில் புரியவில்லை என்று. அது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் உண்மை. பின்னாளில் புரியும். முன்னாளில் நம்பிக்கை வேண்டும். இன்று அந்த நம்பிக்கை வையுங்கள். சிவன் திட்டம் வேலை செய்கிறது என்று, கஷ்டங்கள் திட்டமிட்டது என்று, சந்திப்புகள் திட்டமிட்டது என்று நம்பிக்கையோடு நடவுங்கள். பின்னாளில் புரியும். கமெண்டில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று எழுதுங்கள். யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம். தேர்வு என்பது முடிந்துவிட்ட ஒரு நிகழ்வு இல்லை, தொடர்ந்து நடக்கும் ஒரு நிகழ்வு. ஒவ்வொரு நாளும் தேர்வு மேலும் ஆழமாகலாம் அல்லது மேலும் மேலோட்டமாகலாம். என்னால் ஆழமாக்க முடியுமா? ஆமாம், நியமங்களால். சிவனோடு தொடர்பு வலுவடையும் போது தேர்வு ஆழமாகும். என்னால் மேலோட்டமாக்க முடியுமா? ஆமாம், தொடர்பை விட்டால், சிவனை மறந்தால். ஆனால் சிவன் விட்டுவிடுவதில்லை. நாம் திரும்பி வரும் வரை காத்திருப்பார். இன்று ஒரு முடிவெடுங்கள். தேர்வை ஆழமாக்குவேன் என்று. தினமும் ஒரு நியமம். சிவனோடு தொடர்பு. 4 அல்லது 5 அறிகுறிகளும் வரும். தேர்வு முழுமையாகும். ஒரு கடைசி கதை. மதுரையில் ஒரு சிறுவன், வயது 12, கோவிலில் நிற்கும்போது கண்கள் நிரம்பும். அன்னை கேட்டாள், ஏன் அழுகிறாய் என்று. சொன்னான், தெரியல, ஆனால் நல்லா இருக்கு என்று. தாய் சொன்னாள், சிவன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று. சிறுவன் கேட்டான், அதாவது என்ன என்று? தாய் சொன்னாள், அவர் உன்னை நேசிக்கிறார், உன்னோடு இருக்கிறார், உன்னை பார்க்கிறார் என்று. சிறுவன் சிரித்தான். அப்போ நான் தனியா இல்லை என்று. தாய் சொன்னாள், ஆமாம், ஒருபோதும் தனியல்ல என்று. அந்த வார்த்தை அந்த சிறுவனை ஒரு வாழ்நாள் தாங்கியது. கஷ்டம் வரும்போது நினைப்பான், நான் தனியல்ல, சிவன் இருக்கிறார் என்று. வலிமை வரும், கடந்து விடுவான். நீங்களும் இன்று அந்த வார்த்தை எடுங்கள். நான் தனியல்ல, சிவன் இருக்கிறார் என்று, தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று, 4 அறிகுறிகள் இருக்கின்றன என்று, அவர் பார்க்கிறார் என்று. கஷ்டங்கள் வரட்டும், அந்த வார்த்தைகளில் நிற்கலாம், கடந்து விடலாம். சிவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இது உண்மை. நம்புங்கள், வாழுங்கள். அறிகுறிகளை கவனியுங்கள், தொடர்பை வலுப்படுத்துங்கள், நோக்கத்தை கண்டுபிடியுங்கள். வாழ்க்கை மாறும். கமெண்டில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். ஒரு இறுதி ஆழமான பகுதி. 4 அறிகுறிகளை அறிந்தீர்கள். 5வது அறிகுறியையும் அறிந்தீர்கள். தேர்வின் அர்த்தத்தை புரிந்தீர்கள். இப்போது ஒரு கடைசி விஷயம். இந்த தேர்வை எப்படி கொண்டாடுவது என்று. தேர்வை கொண்டாடுவது என்பது பெரிய ஆரவாரம் அல்ல. ஒரு மெல்லிய ஆனந்தம், ஒரு நன்றி, ஒரு மரியாதை, ஒரு பொறுப்பு. இந்த 4ம் சேர்ந்தால் தேர்வை கொண்டாடியது ஆகும். மெல்லிய ஆனந்தம் என்பது சிவன் என்னை தேர்ந்தெடுத்தார் என்ற ஒரு உள்ளுரை மகிழ்ச்சி. வெளியில் காட்டுவதில்லை, உள்ளில் உணர்வது. அந்த மகிழ்ச்சி ஒரு சக்தி. நன்றி என்பது இந்த தேர்வை தந்தமைக்கு ஒரு நன்றி. தினமும் ஒரு நொடியிலாவது நன்றி சிவா என்று. மரியாதை என்பது இந்த தேர்வை மதிப்பது. தேர்வை வீணாக்காதீர்கள் என்று சொன்னோம். அந்த மரியாதை சிவன் கொடுத்ததை மதிப்பது. பொறுப்பு என்பது தேர்வு பெற்றவர்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. மற்றவர்களுக்கும் சிவனின் அன்பை பகிர்வது. இந்த வீடியோவை பகிர்வது அந்த கடமையின் ஒரு பகுதி. இந்த 4ம் சேர்ந்தால் தேர்வை கொண்டாடியது ஆகும். வாழ்க்கை முழுமையடையும். ஒரு கதை. ஒரு நாகர்கோவில் ஆசிரியர் ஒவ்வொரு வருஷமும் ஒரு நாள் ஒரு சிறிய சடங்கு செய்வார். அந்த நாள் அவரின் ஆன்மீக பிறந்த நாள் என்று சொல்வார். கோவிலுக்கு போவார், ஒரு விளக்கு ஏற்றுவார். சிவா, இன்னும் ஒரு வருஷம் என்னை தேர்ந்தெடுத்தமைக்கு நன்றி என்று சொல்வார். வீடு திரும்புவார், ஒரு நல்ல செயல் செய்வார். அவ்வளவுதான். ஒரு வருஷத்திற்கு ஒரு நாள், தேர்வை கொண்டாடும் நாள். அந்த ஒரு நாள் அடுத்த வருஷம் முழுவதும் ஒரு நம்பிக்கை தந்தது. நீங்களும் இன்று அந்த சடங்கு செய்யலாம். இன்று இரவு ஒரு விளக்கு,
ஒரு நன்றி, ஒரு நல்ல செயல், தேர்வை கொண்டாடிய நாள் இன்று. சிவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். 4 அறிகுறிகள். 5வது அறிகுறியும் எல்லாமே தேர்வின் சான்றுகள். இன்று கொண்டாடுங்கள், நன்றி சொல்லுங்கள், பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை மாறும். கமெண்டில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். ஒரு இறுதி முக்கியமான பகுதி. 4 அறிகுறிகளையும் 5வது அறிகுறியும் அறிந்தீர்கள். இப்போது ஒரு நடைமுறை திட்டம் தருகிறேன். இன்றிலிருந்து 1 மாதம். இந்த 1 மாதம் செய்தால் 4 அறிகுறிகளும் வலிமையடையும். தேர்வு ஆழமாகும். வாழ்க்கை மாறும். முதல் வாரம் காலை சிவா என்று 1 நொடி, ஒவ்வொரு நாளும் 7 நாட்கள், அவ்வளவுதான். 2வது வாரம் காலை சிவா என்று, மேலும் இரவு ஒரு விளக்கு ஏற்றி 1 நிமிடம் அமைதி, தினமும். 3வது வாரம் காலையும் இரவும், மேலும் ஒரு நல்ல செயல் தினமும், யாருக்காவது. 4வது வாரம் 3ம் மேலும் ஒரு முறை இந்த வீடியோவில் சொன்ன 4 அறிகுறிகளை கவனியுங்கள். 1வது அதிகரித்திருக்கிறதா என்று. 1 மாதத்தில் வித்தியாசம் தெரியும், நிச்சயம் தெரியும். சிவன் தேர்ந்தெடுத்தார் என்று இன்னும் தெளிவாக தெரியும். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் நீங்களும் இருக்கிறீர்கள். இந்த வீடியோவை பார்த்த எல்லாரும் அந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் வேறு வேறு திசைகளில் வாழ்கிறோம். ஆனால் சிவன் என்ற இழை நம்மை இணைக்கிறது. அந்த கூட்டத்தை வளர்ப்போம். இந்த வீடியோவை பகிருங்கள். மேலும் மக்கள் தேர்வை அறியட்டும். மேலும் மக்கள் சிவனோடு தொடர்பை வலுப்படுத்தட்டும். அந்த பகிர்வு அந்த கூட்டத்தை வளர்க்கும். சிவன் உங்களை தேர்ந்தெடுத்தார். இது உண்மை. இந்த 4 அறிகுறிகள் அந்த உண்மையின் சான்றுகள். நம்புங்கள், வாழுங்கள், தேர்வை கொண்டாடுங்கள். கமெண்டில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை குடும்பத்தினர், நண்பர்களோடு பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். ஒரு ஆழமான பயணம். 4 அறிகுறிகளையும் அறிந்தீர்கள். தேர்வை புரிந்தீர்கள். ரகசியத்தையும் அறிந்தீர்கள். இப்போது ஒரு கடைசி விஷயம். இது மிகவும் முக்கியம். இதை மறவாதீர்கள். சிவன் தேர்ந்தெடுத்தவர்களில் ஒரு குறிப்பிட்ட வகையினர் இருக்கிறார்கள். அவர்கள் தேர்வை அறிந்தும் அதன்படி வாழாதவர்கள். தேர்வை அறிந்தவுடன் 1 நாள் 2 நாள் சிவனோடு இருப்பார்கள். பிறகு மீண்டும் வழக்கமான வாழ்க்கைக்கு திரும்பி விடுவார்கள். தேர்வை மறந்து விடுவார்கள். சிவனோடு தொடர்பை விட்டு விடுவார்கள். இது ஒரு வலி. சிவனுக்கும் வலி. ஒரு குழந்தை அழைத்தால் வந்து பிறகு திரும்பி போவது போல். தாய்க்கு வலிக்கும். ஆனால் அவள் மீண்டும் அழைப்பாள், காத்திருப்பாள். நீங்கள் அந்த வகையினரில் ஒருவராக ஆகாதீர்கள். தேர்வை அறிந்தீர்கள். இன்று ஒரு நியமம் ஆரம்பியுங்கள். ஒரே ஒரு நியமம். காலை சிவா என்று 1 நொடி. அது மட்டும் போதும். ஆரம்பிக்கட்டும், தொடரட்டும். தேர்வு ஆழமாகட்டும். 1 வருஷம் செய்த பிறகு திரும்பி பாருங்கள். வாழ்க்கை எவ்வளவு மாறியிருக்கும் என்று ஆச்சரியப்படுவீர்கள். 4 அறிகுறிகளும் வலிமையாகியிருக்கும். சிவனோடு தொடர்பு ஆழமாகியிருக்கும். நோக்கம் தெளிவாகியிருக்கும். வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். இன்று அந்த பயணம் ஆரம்பிக்கட்டும். சிவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இது உண்மை. இந்த 4 அறிகுறிகள் அந்த உண்மையின் சான்றுகள். நம்புங்கள், வாழுங்கள், தேர்வை கொண்டாடுங்கள். கமெண்டில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று இப்போதே எழுதுங்கள். காத்திருக்காதீர்கள். இப்போதே இந்த வீடியோவை குடும்பத்தினர், நண்பர்களோடு பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். ஓம் நமச்சிவாய.